ஹலோ. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேம்மா. அவங்க அங்க தங்கலல்ல? இல்லம்மா, போக சொன்ன உடனே போயிட்டாங்கம்மா. நல்லா பாத்துக்கோங்க. நீங்க இருக்கீங்கன்னு கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்ப வந்து தங்குனாலும் தங்குவாங்க. இல்லம்மா, நான் வீட்டை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு போறேன். திரும்ப அவங்க வந்தாங்கன்னா யார் வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு தான் சாவியை கொடுப்பேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவங்க கொஞ்சம் கேடி. எங்களுக்கே தெரியாம அவங்க தம்பிக்கு எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி வீட்டுக்குள்ள ஒரு ஈ காக்கா கூட வர முடியாது. சரிங்க. ஏய் மங்க, என்னையா நீ அடிக்கிற? உன் புள்ளையும் மருமகளையும் என்னெல்லாம் பாடுபடுத்த போறேன்னு பாரு. அவங்க 2 பேரும் தங்க இடம் இல்லாம கையில காசு இல்லாம பிச்சை எடுக்க விடல. நான் கண்மணியே இல்லை. டேய் மாப்பிள்ள, இப்படி நீங்க 2 பேரும் எங்க தாண்டா போறீங்க? தெரியலடா, எங்கேயாச்சும் போக வேண்டியதான். என் கஷ்டத்துக்கு நீ உதவுனடா. ஆனா நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவ முடியலங்கிறத நினைச்சாதான் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது மாப்பிள்ள. விடுறா, கடவுள் நமக்குன்னு ஒரு வழி காட்டாமலையா போயிடுவாரு. அண்ணே விடுங்க அண்ணே. நீங்க இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? நாங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தானே ஆகணும். விடுங்க, நல்லதே நடக்கும். இல்லம்மா, எனக்கு மனசு ஆறலம்மா. நீங்க 2 பேரும் எப்படி வாழ வேண்டியவங்க இப்படி ரோடா சுத்திக்கிட்டு இருக்கீங்களாம்மா. அம்மா, டே இனியா, நான் சொல்றத கேள்றா. பேசாம என் வீட்டுக்கே போயிடலாம்டா. டே, அந்த ஹவுஸ் ஓனர் கையில காலில் விழுந்தாச்சும் நான் உங்களை இன்னைக்கு அங்க தங்க வைக்கிறேன்டா. ஐயோ வேண்டாண்ணே. வேணாண்டா, மறுபடியும் அவர்கிட்ட போய் பிரச்சனை வர வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாப்பிள்ள, சொல்றத கேள்றா. ஏங்க அங்க பாருங்க, வண்டி நிறுத்துங்க. சரி சரி, வண்டி நிறுத்துங்க. யார் இவங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எங்க அண்ணனோட ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல உங்ககிட்ட. அவங்க தாங்க இவங்க. ஏங்க அவங்க கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாம். பேசிட்டு போலாம். ஏதாவது வழி கிடைக்கும், வா. எப்படிக்கா இருக்கீங்க? அக்கா என்ன தெரியலையா? என் ஆபரேஷன் கூட நீங்க தானே பணம் கட்டினீங்க. டேய் இனியா, இது நம்ம கதிரோட தங்கச்சி. நம்ம ராசாத்தியோட தாலி செயினை வச்சு தானடா அவ ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும். ஆமா. எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. உனக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லக்கா. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா நீங்களும் இனிய நானாவும் தான் காரணம். நீ நல்லா இருக்கம்மா. ஆனா இப்படி உதவி பண்ணித்தான் 2 பேரும் இப்ப நடு ரோட்ல வந்து நிக்கிறாங்க. அக்கா இவர் தான் என் வீட்டுக்காரரு. வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கண்ணே. ஆமா, நீங்களாம் எங்க போயிட்டு இருக்கீங்க? அது வந்துமா, நாங்க வீடு. டேய், சும்மா கோயில் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அப்படியா? சரிண்ணே. உங்க 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணே. அண்ணா கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாண்ணே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, உங்க 2 பேரும் முகமே சரியில்லையே. ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. டேய், ஏன்டா இப்ப நீ அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்ற? உண்மையை சொல்ல வேண்டியதானே? சும்மா இரு. அண்ணே என்னென்ன ஆச்சு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்லம்மா, இவன் சும்மா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். யாரு? நான் உளறனா? இங்க பாரு, நீ தாண்டா உளறிக்கிட்டு இருக்க. அம்மா, நடந்தது என்ன தெரியுமாம்மா? இங்க பாருமா. அதான் எங்க போறதுன்னு தெரியாம 2 பேரும் இப்படி நடு ரோட்ல நடந்துகிட்டு இருக்காங்க. அண்ணா, என் கஷ்டத்துல நீங்க 2 பேரும் தான் உதவுனீங்க. இப்போ உங்க கஷ்டத்துல நான் உதவ மாட்டேனா? நானும் உங்க தங்கச்சி மாதிரி தானே. அதுக்கு இல்ல. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எங்க தோட்டத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு. இப்ப யாரும் அங்க இல்ல, ரொம்ப நாளா சும்மா தான் இருக்கு. நீங்க வேணா அங்க போய் தங்கிக்கிறீங்களா? ஆமா ஆமா,
அதெல்லாம் அவன் தங்கிப்பாம்மா. நீ இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுமா. இவங்க 2 பேரும் உன்னை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டாங்கம்மா. என்னண்ணே நீங்க இத உதவின்னு சொல்றீங்க? நீங்க எனக்கு உயிரையே கொடுத்துருக்கீங்க. ராசாத்தி அக்கா மட்டும் சரியான நேரத்துல வரலனா என் ஆபரேஷனே ஒழுங்கா நடந்திருக்காது. நானும் பொழைச்சிருக்க மாட்டேன். இருங்க, அந்த சாவி எங்க அம்மாட்ட தான் இருக்கு, நான் வாங்கி தரேன். அம்மா, அம்மா அம்மா என்னம்மா சொன்னாங்க? அண்ணன் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மா ஊர்ல இல்லையா, நாளைக்கு தான் வருவாங்களாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேற எங்கேயா தங்கிக்கிறீங்களா? பரவாயில்ல. நாளைக்கு காலையில நேரமா சாவி உங்க கைக்கு வந்துரும். பரவாயில்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணே, காலையில அம்மா வந்ததும் ஃபோன் பண்றேன். உங்க நம்பர் கொடுங்க. 9940 98715. ஓகேண்ணே, போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. வரேன் சார். வரேங்க. சரிப்பா. வரேன் சார். வரேண்ணே. வரேங்க. சரிம்மா, போயிட்டு வாம்மா. டேய் இனியா, என்னடா இது வந்த ஒரு உதவியும் இப்படி கை நழுவி போயிருச்சேடா. இன்னைக்கு ஒரு நாள் தானடா வெளியே தங்க சொல்லியிருக்காங்க, பாத்துக்கலாம். டேய், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தங்கணும்லடா, அதுக்கு என்ன பண்றது? விடுங்கண்ணே, கடவுள் ஏதாவது வழி காட்டுவாரு. போறா சத்தி. சாமியா பார்த்து நமக்கு வழிகாட்டி இருக்கு மாமா. பேசாம நம்ம இந்த கோவிலையே தங்கிடலாம். இன்னைக்கு ஒரு நைட் தானே, நம்ம இங்கே தங்கிடலாம். டேய் மாப்பிள்ள, இங்கேயே வா. இங்க எப்படிடா தங்குவ, அதுவும் பொம்பளை புள்ளைய வச்சுக்கிட்டு? அதனாலதான் இந்த இடம் சரியா இருக்குங்கிற மாப்பிள்ள. வேணாம் மாப்பிள்ள, நம்ம வேற எங்கேயா தங்கிக்கலாம். வாங்க நம்ம போலாம். டேய், உனக்கு புரியல. கோவில் எல்லாம் தங்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. அதுவும் நைட்டு தங்கிறது அபூர்வம். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்குவோம். அப்படி இல்லையா, இது ஒரு வேண்டுதலா நினைச்சுக்கிறேன். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாண்ணே, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என் மாமா கூட இருந்தா போதும், நான் எங்க வேணாலும் இருப்பேன். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்க இப்படி ரோட்ல நின்று கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவ முடியாத கையாலாகாதவனா நிக்கிறேனேனா, உங்க 2 பேரையும் இப்படி கோயில்ல கொண்டு வந்து தங்க வச்சுட்டேனே நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விட்ரா, நீ இங்க இருந்தா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்ப. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாப்பிள்ள. அண்ணே நீங்க போங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கேம்மா. டேய், அந்த ஹவுஸ் ஓனர் வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார்ல, நீ போய் என்னன்னு பார்த்து சமாளிப்போ. போடா. அவர் கிடக்குறாரா, நாளைக்கு நான் பேசிக்கிறேன்டா. அதான் சொல்றான்ல, நீ போ. ஓ டேய், சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு மனசே கேட்கலடா உங்களை இப்படி விட்டுட்டு போறதுக்கு. அம்மா பாத்துக்கடா. சரி, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணே. நீ போ. ஏதாவது ஒண்ணுன்னு எனக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, வரம்மா. என்னடா சதி? ஒன்றும் இல்லை மாமா, வசதியான பெரிய இடத்து புள்ள நீங்க. ஆனா என்னால தானே நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு.
நானும் என் குடும்பமும் தானே இதுக்கு காரணம். நான் வந்த நேரம் உங்களை இப்படி கோவில் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டேனே மாமா. எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை ஏன் ரசதி கஷ்டமா நினைக்கிற? இது வரைக்கும் உன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. இப்போ அதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. நீ அழகர்கிட்ட சொன்ன மாதிரி நீ எங்க இருக்கியோ அதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லை. உன் கூட குப்பமேட்டில் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நம்ம கோயில்ல இருக்கோம், இதுக்கு மேல என்ன வேணும்? என்னாச்சு ரசதி? விக்கல் விக்கல் மாமா. சரி இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். மாமா வேணாம் மாமா. இரு வரேன். ஏ கண்மணி, எங்கடி? எங்கம்மா காணும்? இங்க தானே சொன்னாங்க. எங்கடி காணோம்? எங்க இருக்காமா? எங்க இருப்பா? மா அங்க பாரு. அதானே, நமக்கு வந்த நியூஸ் ஏதாவது தப்பாவுமா என்ன? சரி சரி வா போய் பார்க்கலாம். இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. கடைசியா அன்னக்காவடிங்க கூட வந்து உக்காந்துகிட்டல. இந்த பார், உனக்கு என்னைக்கு நிரந்தரம் இதுதான். எல்லாம் இவளோட தரித்திரம் தாண்டி இவளை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. இவ ஒரு ராசி இல்லாதவடி. இவ போன இடம்லாம் விளங்கவே விளங்காது. இவ போற இடமும் விளங்காது. இவளை தொட்ட நேரம் அவனும் கெட்டுட்டான். அவனும் இப்ப தெருவுக்கே வந்துட்டான் பாரு. இது மட்டும் இல்ல, அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அதையும் பார்க்க தானே போறோம். ஏய், என்னடி முறைக்கிற? ஒன்னும் இல்லாத நீ எனக்கு சரிக்கு சரியா நான் வாழ வந்த வீட்டுக்கு வந்ததும் இல்லாம கொஞ்ச நஞ்ச ஆட்டமா போட்ட. இப்ப பார்த்தல அதுக்கான தண்டனைய. என்ன பகைச்சுக்கிட்டேன்னா இப்படிதான் நடுத்தெருவுக்கு வரணும். உன்னோட துரதிர்ஷ்டம், உன்னை கட்டின பாவத்துக்கு இனியனும் நடுத்தெருவுக்கு வந்துட்டான். இனி அங்க நான் மட்டும்தான். உன்னாலலாம் எனக்கு சமமா என்னைக்கும் வர முடியாது. இது மட்டும் இல்ல, அடுத்த வேலை சோத்துக்காக தெரு தெருவா அலைய போற பார். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காத அண்ணி. என்ன நீ ஒருத்தர் கீழே விழுந்துட்டா போதுமே ஏறி மிதிக்க வந்துருவீங்களே. அம்மா நீங்களா என்ன ஜென்மம்? மனுஷ ஜென்மம். ஓ அப்படியா? பார்த்தா தெரியலையே. அண்ணியாச்சுன்னு உங்க மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீங்க பேசுற பேச்செல்லாம் அசிங்கமா இருக்கு. உங்க நினைப்பு என்னைக்கும் நடக்காது. அதுவும் நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி எந்த கஷ்டமும் பட மாட்டா. அவளை எப்படி சந்தோஷமா பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். கிழிச்ச அதான் பார்த்தனே நீ பாத்துக்கிற லட்சணம். எங்கேயும் போக வழி இல்லாம தான் கூட்டிட்டு வந்து பிச்சைக்காரங்களுக்கு நடுவுல பிச்சைக்காரி மாதிரி உட்கார வச்சிருக்க. பாருங்க நீ, உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். அட விடு கண்மணி, இவங்க கிட்ட என்ன பேச்சு? இவங்களே ஒண்ணு இல்லாம நடு தெருவுக்கு வந்துட்டாங்க. இனி அவ்வளவுதான்.
கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு சோத்துக்கு வழி இல்லாம எங்கேயாச்சும் போய் விழுந்து சாக வேண்டியதுதான். உங்களுக்கு கொடுத்த மரியாதை அவ்வளவுதான். வாயை மூடிக்கிட்டுருங்க. என்ன ஓவரா பேசுறீங்க? அதான் வீட்டை விட்டு துரத்தியாச்சுல்ல. இனிமே உங்களுக்கு அந்த வீட்டுல என்ட்ரியே கிடையாது. இனிமே நாங்க தான். நீங்க யாரோ நாங்க யாரோ. ஒழுங்கா நீங்களாவது அங்க இருந்திருக்கணும். அவதான் வேணும்னு வந்தீங்கல்ல, அனுபவிங்க. ஓ, வீட்டை விட்டு துரத்துனா இனிமே நாங்க அந்த வீட்டுக்குள்ள வர முடியாதுங்கிற திமிர்ல பேசுறீங்களா? அண்ணே, பெரியமாவை கைக்குள்ள போட்டு காரியத்தை சாதிச்சிட்டீங்கல்ல. இப்ப சொல்றேன் கேளுங்க அண்ணி. எந்த பெரியமா வாயால ராசாத்தைய வெளியே போக சொல்ல வச்சீங்களோ அதே பெரியமா வாயால அவதான் என் மருமக, அவதான் இந்த வீட்டுல எல்லாமேன்னு சொல்லி அவ கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர வைக்கல. வைக்கிறேன். என்ன சவாலா? சவால் பாத்துக்கலாம். அப்போ அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க நடக்குதா இல்லையான்னு. பார்க்கலாம். பாருங்க. மா வா. வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு புறப்பட சொல்லுங்க. சமந்தி, புதுசா கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வச்சுட்டு அப்புறம் தான் பொண்ணு வீட்டுக்கு வரணும். ஆனா இங்க எல்லாருமே வந்துட்டோம். எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வச்சு பால் பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரணும். அதுதானே முறை. அதான் உங்ககிட்ட. உங்க வீட்டுக்கு இப்ப இவ்வளவு அனுப்பணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா சமந்தி. கப்பல் மாதிரி இருக்கு எங்க வீடு. ஓட்ட ஓடு போட்டது உங்க வீடு. என் பொண்ணு ஏசில வளர்ந்தவ. உங்க வீட்டுக்கு வந்து காத்தே வராத அந்த ஓட்ட காத்தாடியில தூங்க சொல்றீங்களா? நான் உங்க பையனையே இன்னும் மருமகனா ஏத்துக்கல. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல பாலும் பழமும் சாப்பிடணும், விளக்கேத்தணும்னு வந்துட்டீங்க. என்னால என் பொண்ணை எங்கேயும் அனுப்ப முடியாது. வேணும்னா உங்க பையனை கூட்டிட்டு போங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் புனிதா உங்க வீட்டு பொண்ணு. ஆனா இப்ப அவ எங்க வீட்டு மருமக. முறை பண்ணதானே கேக்குறோம், அனுப்பி வைக்கலாம்ல. என்ன குரல் ஏறுது? யாரையும் எங்கேயும் அனுப்ப முடியாது. ஏங்க இப்படி இருக்கீங்க? நாங்க முறை பண்ண தானே கேக்குறோம். அப்படியே பெரிய முறை செஞ்சு தள்ளிடுவீங்க. அத்தை, சும்மா எங்க வீட்டை பத்தி தப்பா பேசாதீங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு புனிதாவை நல்லா பாத்துப்போம். பாரு, ராசாத்தி இவ்வளவு நாள் என்னை எதிர்த்து நின்னா, இப்ப அவ போன உடனே அவ தம்பி வந்துட்டான். உங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்களா? எங்க வீட்டு ஆளுங்க யாரும் பிரச்சனை பண்ண வரல. நீங்க தான் பிரச்சனை பண்ண வைக்கிறீங்க. இப்ப என்னையும் புனிதாவையும் அனுப்ப போறீங்களா இல்லையா? அக்கா, அவங்க தான் முறை பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அனுப்பி விடுங்களேன். யாரும் எதுவும் இங்க பேசக்கூடாது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இப்ப நீங்க அனுப்பலன்னா என்ன? நானும் புனிதாவும் போயிட்டு வரோம். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை. கபிலா,
கோவப்படாதப்பா. கோபத்துல வார்த்தையை செதற விட்டா திரும்ப அள்ள முடியாதுப்பா. மாமா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு மாமா. இல்லப்பா, நீயும் புனிதாவும் சந்தோஷமா வாழுங்கிறக்கா தான் இனியும் ராசாத்தியும் வெளியில போய் கஷ்டப்படுறாங்க. இப்ப நீ கோவப்படுறதுனால அவங்க பட்ட கஷ்டம்லாம் வீணா தானே போகும். எப்ப பார்த்தாலும் எங்களை மட்டம் தட்டியே பேசுனா என்ன அர்த்தம்? நாங்களும் ஓரளவுக்கு வசதியா தான் இருக்கோம். உங்க பொண்ணுக்கு எந்த குறையும் வராது. பொன்னி கொஞ்சம் சும்மா இருமா. பின்ன என்னங்கய்யா, முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போகணும். இவங்க கோவமா இருக்காங்க, இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப வந்தவங்கள திருப்பி அனுப்பாம இருந்தா என்னங்க அர்த்தம்? அனுப்ப முடியாதுடி. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இந்த கல்யாணம் அன்னைக்கு விருப்பம் இல்லாமல் நடந்துச்சு. அதனால இன்னும் அவங்களுக்கு கோபம் போகல. கொஞ்ச நாள் போகட்டும். அவங்க கோபம் தணிஞ்ச உடனே அன்னியே அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து முறை செய்வாங்க. அதுக்கு இல்லைங்கய்யா, கல்யாணம் ஆன உடனே எங்க வீட்டுல மருமக விளக்கேத்தணும்ல. எனக்கு தெரியுதுமா. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சூழ்நிலை நமக்கு சாதகமா அமையல. எதுனாலும் பொறுத்துதான் பண்ணணும். முதல்ல அக்காவோட கோவம் குறையட்டும். எங்களை மன்னிச்சிடுங்க சம்மந்தி. சரிங்க ஐயா, நாங்க கிளம்புறோம். வரேங்கய்யா, வரேங்க, வாங்க.